ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஆராதனைக்குள்ளே செல்லலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் கட்டளையிட அக்காரியம் நிறைவேறுகிறது. அவர் நில் என கூற அக்காரியம் நின்றுவிடும். அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட இது நிலை பெற்றது. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லுது, அவர் சொல்லி உலகம் உண்டானது அப்படின்னு சொல்லுது. நம்ம இந்த மாலை வேளையில் அந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். நம்ம சாதாரண மனுஷங்களே வேறு யாரையுமே நம்ம இங்கே பார்க்கவோ உயர்த்தவோ வரல, தேவாதி தேவனை உயர்த்த வந்திருக்கோம். ஸோ அவரை சந்தோஷமாக நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி எழுந்து நிற்க முடியும். எழுந்து நின்று நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். ஆகும், எல்லாம் ஆகும், அவரால் எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. அப்பா, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்க இந்த மாலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து அப்பா உங்களோட துதிய பாட வந்திருக்கோம். அது உங்களுக்கு ஏற்ற ஒரு உகந்த வாசனையாக அப்பா நீங்கள் ஆவியானவர் எங்கள் அசைவாடி அதுக்கு உண்டான பலனை நீங்கள் கொடுத்து இந்த ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. We worship you Lord. எல்லாத்தையும் சொல்லலாமா? ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுங்க. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றா மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா.
அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் என் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரோட கரம் இல்லைன்னா, அவரோட தொடுதல் இல்லைன்னா நம்ம ஒருவருமே இங்கே நின்று கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்க முடியாது. என்ன பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லலாமா? நம்ம கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுறது நீங்கப்பா. ஹல்லேலூயா. We worship you Jesus. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். Hallelujah. We worship you Jesus. Hallelujah. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபைக்கு வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். எங்களோட ஜூம், யூடியூப் எல்லாத்துலேயும் பார்க்குற ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைய ஆராதனை தொடக்க நம்ம பாஸ்டர் ஒரு ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே, அநாதி தீர்மானத்தின்படியாக இந்த நாளிலே நீர் ஒவ்வொருவரையும் கூட்டி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சங்கீதம் 33:9 வாசிக்கிறோமே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் பாடினது போல இந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே நீ சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்படியே நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த நாளிலே நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீ நன்மையும் கிருபையும் ஆண்டவரை தொடரும்படியாக ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கரம் பிடித்து நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற பொழுது துதிக்கிற பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆண்டவரை ஆவியானவர் ஆண்டவரை முழுமையாய் செயல்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதற்கு தடையாக இருக்கிறதான எல்லா விதமான சத்துருடைய கிரியைகளையும் ஆண்டவரே இந்த நாளில் எல்லாவற்றையும் அதம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை ஆவியான எங்கள் மத்தியிலே ஆண்டவரை விடுதலையோடு கூட செயல்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கண்களை திறப்பீராக, எங்களுடைய செவிகளை திறப்பீராக. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய வசனத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். வந்த ஒருவரையும் ஆண்டவரை வெறுமனை இல்லாதபடி கர்த்தாவே ஆண்டவரை அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக பரலோகத்தினுடைய நன்மையினால ஆண்டவரை கர்த்த அந்த உலகத்தின் நன்மையினாலே நிறைத்து நீர் அனுப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் மாறாதவர். ஆண்டவரே, நம்முடைய மாறாத அன்பினால் எங்கள் ஒவ்வொரு நிறைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆராதனை முழுவதையும் நீ பொறுப்பெடுத்து நடத்துவீராக. நீரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையில் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த வேளையிலும் நம்மளுடைய சபை சிறுவர்கள் வேத வாசிப்பு பண்ணுவாங்க. அது தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வேத வாசிப்பும் சங்கீதத்தையும் நம்ம பீட்டர் பிரதரும் அம்மாவும் பண்ணுவாங்க.
Sangidam 136 through 1 through 3. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சங்கீதம் 136 4-10. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பழிப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சூரியர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆல சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆல சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Exodus chapter 19 verses 1-3. In the 3rd month after the Israelites left Egypt, on the very day they came to the desert of Sinai. After they set out from Rephidim, they entered the desert of Sinai, and the Israelites camped there in the desert in front of the mountain. Then Moses went up to God, and the Lord called him from the mountains and said, "This is what you are to say to the house of Jacob, and what you are to tell the people of Israel." Amen. Exodus 19:4-6. You have seen what I did to the Egyptians. You know how I carried you on eagle's wings and brought you to myself. Now if you will obey me and keep my covenant, you will be in my own special treasure from among the people on earth. For all the earth belongs to me, and you will be my kingdom of priests, my holy nation. This is the message you must give to the people of Israel. Amen. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராமம் 19வது அதிகாரம் 1-6 வசனங்கள். யாத்திராமம் 19வது அதிகாரம் 1-6 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவித்தீமில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். வாசிக்க வேண்டிய பகுதி வாசித்து முடியும். நாம் அனைவரும் இன்றைக்கு சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 103. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும்
தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அனைவரும் சேர்ந்து கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலுமல்ல அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஆராதிக்கலாம். ஒரு சில பாடல்கள் பாடி நம்ம ஆண்டவரை அவரோட நாமத்தை உயர்த்தலாம். நம்ம வாசித்தது போல் அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறாரு. அவருடைய நாமம் இனிதான நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்திற்கு ஒரு சக்தி உண்டு. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், இயேசுவின் நாமம் நம்ம பயன்படுத்தும் போது, அவரோட பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கும் அந்த கிருபையை நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா. நம்ம பார்க்குறோம், அந்த சிஷ்யர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு செல்ல கொடுத்த அந்த கிருபை போது அவர் நிறைய வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குகிற வல்லமை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுத்தாரு. நிறைய நோய்வாய்ப்பட்டிருந்த நிறைய பிசாசு படுத்திருந்தவங்களை எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான அந்த கிருபை ஆண்டவர் வந்து அந்த சுவிசேஷங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாரு. நம்மகிட்டையும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அவரோட நாமத்தினால நம்ம பேய்களை விரட்டலாம், அவரோட நாமத்தினால நம்ம பிசாசுகளை துரத்தலாம். ஹல்லேலூயா. ஸோ அந்த மேலான நாமத்தை நம்ம சந்தோஷமாக நம்ம அந்த பாடல் பாடி நம்ம உயர்த்தலாம் இல்லையா. இயேசுவின் நாமமே மேலான நாமம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம சொல்லலாமா? இயேசுவின் நாமமே மேலான நாமம் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் எங்கள் இயேசுவின் நாமமே. சொல்லலாமா? வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே,
இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, எங்கள் இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அது தடைகளை உயர்த்தும், தடைகளை தகர்த்திடும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே தாபரமாகிடும், இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும், இயேசுவின் நாமமே தாபரமாகிடும், எங்கள் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நாமம் மேலான நாமம். ஹல்லேலூயா. நம்ம கோடான கோடி ஸ்தோத்திரம்னு நம்ம பாடல் பாடலாம். ஹல்லேலூயா. Thank you Lord. நம்ம எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? அவர் தேவாதி தேவனா இருக்கிறார் இல்லையா? நம்ம எத்தனை முறை நம்ம பாடி ஸ்தோத்தரித்தாலும் அது பத்தாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில செய்த காரியங்களை ஒரு தடவை நீங்கள் கண்களை மூடி யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஸ்தோத்திரம் பலி இருக்கிறத விட நமக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. சொல்லலாமா? கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
கவிப்பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் மேலெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தெம்மை ஆதரிப்பீர், அன்றென்று தந்தெம்மை ஆதரிப்பீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் மேலெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் மேலெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் மேலெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. Hallelujah. Thank you, Lord. We worship you, Jesus. Hallelujah. சொல்லலாமா? கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக சொல்லலாமா? We worship you, Jesus. Hallelujah. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. சொல்லமாம். நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. கரங்களை உயர்த்தி என் பலனாகிய கர்த்தாவே, நானும் என் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் என் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். எல்லாரும் சேர்ந்து என் பலனாகிய கர்த்தாவே, நானும் என் அன்பு
ஹalleluya என் பெலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பெலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் கண்மலையான துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக ஹalleluya என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக சொல்ல மனிதன் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகரின் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு நீரின் கண்மலை நீதான் ஆண்டவரே என் கோட்டை என் ரட்சகரின் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு என் பெலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் பெலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பெலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பெலனாகிய கர்த்தாவே சொல்லமா நானும் அன்பு கூறுவேன் ஹalleluya thank you lord நாங்க உம்மில் அன்பு கூறுவோம் ஆண்டவரே ஹalleluya thank you jesus we worship you lord hallelujah சங்கீதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து நம்ம இந்த மியூசிக் எல்லாம் விட்டுட்டு கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ உங்கள் பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. அப்போ இங்கே ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுங்கப்பா. உங்கள் பிரசன்னம் இங்கே இறங்கி வரும்போது அப்பா உங்கள் கருத்தை நாங்கள் பிடிக்கும்போது இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். நீங்கள் சொல்லுங்கள் அப்பா, நீங்கள் எங்களை தொடுங்க, நீங்கள் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில காரியங்களில் ரொம்ப சத்தத்தில் முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களை மறந்துடுறோம் இல்லையா? எப்படி ஐசையா வந்து அந்த மெல்லிய சத்தம் அப்புறம் கேட்கும்போது ஆண்டவர் பேசினாரோ, நிறைய இரைச்சலில் ஒரு சில சமயங்களில் நம்ம இந்த உலகத்தின் இரைச்சல்களில் அவரோட வார்த்தை கேட்காம நம்ம போயிடுறோம். ஆனால் அவர் பேசும்போது நம்ம உற்று கவனிக்கக்கூடிய அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம எஃபர்ட் எடுக்கணும் இல்லையா? நம்ம ஒரு சில சமயங்களில் எல்லா சத்தங்களையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட பர்சனலாக பேசும்போது அவர் நிறைய விஷயங்கள் ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட நம்ம வசனத்தில் வாசித்தது போல் அவர் தகப்பன் தன் பிள்ளைக்காக இறங்கினது போல் இறங்குறாரு இல்லையா? நம்ம பாவங்களை எவ்வளோ தூரம் தள்ளி விட்டுருக்காரு. ஒரு உலகம் வந்து நம்ம பூமி ஆகாயத்தை விட எவ்வளோ தூரமோ அப்படின்னு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து இந்த மாலை வேலையிலையும் நம்ம பர்சனலாக நம்ம கூட இடைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். அப்போ உங்கள் பிரசவம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்கள் திவ்ய நாமத்தில் நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கோம் அப்பா. அப்பா நாமத்தை உயர்த்த இங்கே ஒன்று கூடி இருக்கோம். நீங்கள் இறங்கி வாரும். உங்கள் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவர். we thank you Lord. hallelujah. தேவா பிரசன்னம் தாருமே அப்படின்னு நம்ம கேட்கலாமா? hallelujah. we thank you Jesus. hallelujah. we worship you Lord. hallelujah. thank you Jesus. hallelujah. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரோட பார்த்து நம்ம பேர் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். hallelujah. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி
இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட பேசலாமா? சாரோனின் ரோஜம் லில்லி புஷ்பம் சாதசுருவியின் இயேசுவே, ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பேசலாமா? ஆண்டவர்கிட்ட கர்த்தர் செய்த உபகாரங்கள் எல்லாத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கலாமா? ஹல்லேலூயா, thank you Lord. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். உம் சமூகத்தில் ஆனந்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, thank you Lord. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், கர்த்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீர் ஆண்டவரே? நம்ம கேட்கலாமா? ஹல்லேலூயா. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சொல்லமா திரும்ப? தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே அந்த கண்களை மூடி ஜெப சிந்தையிலே கேட்கலாமா? பனி போல பெய்யும் என் பரிசுத்தரே, மழையாக பொழியும் என் ஆவியே. ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடலாமா? ஆண்டவர்கிட்ட பேசலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஹல்லேலூயா, thank you Lord. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர்
தேவனரே ஊற்று தண்ணீர் ஜீவனரே ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே சொல்லாம வறண்ட நிலங்களிலே சொல்லலாம் ஹalleluya thank you lord hallelujah வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனி தரும் மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே செலுத்துகிறோம் ஆண்டவரே we worship you lord hallelujah அபியானவரே நீர் அசைவாடுங்கப்பா நீங்களே தொட்டு மாற்றி போடுங்க ஆண்டவரே hallelujah thank you jesus hallelujah எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்புங்க எங்கள் கரம் பிடிச்சு நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே hallelujah thank you lord அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் ஒரு மகன் என்றும் மகள் என்றும் நீங்கள் அழைத்திருக்கிறீங்க அப்பா நாங்கள் தான் அப்பா கண்களை மூடி நாங்கள் உங்களை பார்க்காம இருக்கோம் எங்கள் கண்களை நீங்கள் திறந்தருளுங்க எங்கள் காதுகளை திறந்தருளுங்க ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற கண்கள் எங்களுக்கு கொடுங்க இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க வழி எடுத்துங்கப்பா இந்த ஆராதனை முழுதாக எங்களோடு நீங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா எங்களை நீங்கள் நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்க மீதியான நேரம் எல்லாத்தையும் இங்கே பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் வந்தது போல் திரும்ப செல்லாமல் அப்போ வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த பிடித்தமான பிள்ளைகளாக நீங்கள் எங்களை வணைங்க வி தேங்க்யூ லார்ட் எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் தேங்க்யூ வர்ஷிப் டீம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருந்தது என்று உணர்வோம். கர்த்தர் இந்த ஆண்டின் இந்த நாள் வரைக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார்.
இந்த புதிய வாரத்துக்குள்ளும் நம்ம நடத்துவார். இன்றைய தினத்திலும் நம்மளுக்கு செய்தி கொடுக்க நம்ம அருமை பாஸ்டர் பார்த்திபன் ஜோசப் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜப சிந்தையுடன் இன்றைக்குரிய வார்த்தை இன்னும் மன்னாவை பெற்றுக்கொள்வோம். ஆமாம். ஆமாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம் இன்னைக்கு? ஆமாம். ஆமாம். பிரைஸ் காட். எல்லாரும் திரும்ப பார்ப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நீங்கள்லாம் ஜெபம் பண்ணீங்க. உகாண்டாவில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 days மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு போன புதன்கிழமை திரும்ப ஆண்டவர் பத்திரமாக கொண்டு வந்தார். அங்கே அநேக சபைகள் சேர்ந்து அந்த மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 days பப்ளிக் குருசைட், ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்தாங்க. அதுபோல் மார்னிங்கில் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ அதில் நிறையா செஷன்ஸ் இருந்தது. நிறைய காரியங்களை பேசுகிறதுக்கு, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு. என்ன ஒரு பெரிய காரியம் என்று சொன்னால், அங்கே இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. ஒரு பைபிள் காலேஜ் போன அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் தேவைப்பட்டது. இதுதான் அவங்களுடைய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை விதைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமாம். நிறைய பாஸ்டர்ஸ் மாத்திரம் இல்லை, சர்ச்சில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ், அப்புறம் யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, அது மாதிரி லீடர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 நாளும் ரொம்ப ஆர்வமாக நிறைய காரியங்களை கேட்டாங்க. அங்கே வந்து மாடின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ். ஸோ அதனால் எல்லாம் இங்கிலீஷ் டு லோக்கல் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபுல்லாக எல்லா மீட்டிங்ஸ்லேயும் அது போனது. ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு காரியம் என்னென்னா, அவங்களுடைய வர்ஷிப் வந்து அங்கே ஒரு வெரி யங் மேன், ஒரு 20s இருப்பான் அந்த பையன். அவன் தான் நிறைய இடத்துல வர்ஷிப் லீட் பண்ணான். அவன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 1.5 hours வர்ஷிப் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஃபுல்லாக டான்ஸ் தான். வர்ஷிப் லீடரும் டான்ஸில் எப்படி வந்து அந்த கரெக்டு கீழே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அவ்வளோ டான்ஸு, அவ்வளோ ஃபிசிக்கலாக அவ்வளோ எக்ஸைட் பண்ணாலும் பட் ரொம்ப உற்சாகமாக அவங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன்ஸை மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? அல்லேலூயா சொல்கிறது இருக்கட்டும், ஆமேன்னு சொல்கிறதுலாம் நம்மளை ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்கெல்லாம் பயங்கர ரெஸ்பான்சிவாக நல்ல உற்சாகமாக எல்லாம் பண்ணாங்க. வர்ஷிப் பண்ணதுலேருந்து ப்ரீச் பண்ணும்போதும், நான் இங்கே சில்வர் ஸ்ப்ரிங்கில் ஒரு சர்ச்சில் போயிருந்தப்போ, ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சர்ச், அவங்க ஒரு ஹோட்டலில் வந்து ரெண்ட் எடுத்து அவங்க சர்வீஸ் நடத்துகிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப கரெக்ட் டைமில் அவங்க ஆரம்பித்து கரெக்ட் டைமில் முடிக்கணும். அவங்க ஹோட்டலில் வெக்கேட் பண்ணணும். ஸோ அப்போ அவர் எனக்கு பாஸ் சொன்னார், நீங்கள் 40 minutes முடிச்சிருங்க ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் ரொம்ப ப்ரொஃபெட்டிக்கலாக ஆரம்பித்தார் அன்றைக்கி சர்மனை. ஒரு 30 minutes ஆன பிறகு நான் டைம் பார்த்தேன், ஒரு 10 minutes தான் இருக்குது. ஸோ அப்போ வைண்ட் அப் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த பாஸ்டர் திருன்னு ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு, நான் போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் டைமை, நீங்கள் இன்னும் போங்க அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ப்ரீச் பண்ணிவிட்டு ப்ரேயர் போனால் ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 hour. ஆனால் என்னென்னா, ப்ரீச் பண்ண எல்லாம் கூட்டத்தில் அந்த ஹோட்டலில் அந்த பெரிய ரூமில் இருந்து கத்துறாங்க, ப்ரீச் இட்னு சொல்லி ஒரே பயங்கர சத்தம். நம்மளால் முடிக்கவே முடியல, அவ்வளோ தூரம் போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் அந்த மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய காரியங்கள் நடந்தது. சிறு பிள்ளைங்களோட பேசுகிறதுக்கு, அவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அது மாதிரி பப்ளிக் மீட்டிங்கில் ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 45 minutes to 1 hour நடந்தே நிறைய பேர் வந்தாங்க. நிறைய டிரான்ஸ்போர்ட்லாம் அதிகமாக இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப புவர் கண்டிஷன்ஸ். நிறைய பேர் வந்து பிசாசு பிடிச்சவங்க போய் தலையில் கை வச்சா பயங்கர ஆட்டம், அங்கே எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ ஆண்டவர் நிறைய பேர் விடுதலை பண்ணார், நிறைய பேருக்கு சுகம் கிடச்சிது, நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார். ஆமாம். அதை நேரடியாக பார்க்க, ஆண்டவர் செய்கிறத
பார்க்க பெரிய ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஸோ நீங்கள் எல்லாம் ஜோம் பண்ணீங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். ஸோ அடுத்த வருஷம் செப்டம்பரில் கூப்பிட்ருக்குறாங்க, ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதுபடி. என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பைபிள்ஸ் இல்லை, பைபிள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை வந்து 4th grade படிக்கிறான். ஸோ அந்த பிள்ளை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், நீ ஜோம் பண்ணுவியா அப்படின்னு சொன்னால், அவன் சொன்னால் நான் டெய்லி ஜோம் பண்ணுவேன். பைபிள் வாசிப்பேன்னா, நான் பைபிள் எப்பயாவது வாசிப்பேன் அப்படின்னு. என்ன காரணம்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற பைபிளை அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இவளுக்கு எப்போ டேர்ன் கிடைக்குதோ அப்போ தான் அந்த பைபிளை வாங்கி வாசிக்க முடியும். ஸோ எனக்கு அழுகே வந்துச்சு. நம்ம வீட்டில் எத்தனை பைபிள் அழுக்காக இருக்குன்னு தெரில, இல்லை தூசி தட்டி இல்லாமல் எத்தனை பைபிள் இருக்கோ தெரில. ஆனால் பாருங்கள், அங்கே சிறு பிள்ளைங்களுக்கு நிறைய பேர், ஈவன் பாஸ்டர்ஸே வந்து ரொம்ப கிழிஞ்சு போன பைபிளை வச்சுட்டு தான் அப்படி தான் வந்தாங்க. ஸோ அப்போ தான் யோசித்தோம், ஒருவேளை நிறைய பைபிள்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு நிலைமையாக இருக்குது. இப்போ நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் பைபிள்ஸ் எப்படியாவது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, அனுப்பலான்னு சொல்லி. பட் எனிவே, ஸோ இப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க வந்து ஆண்டவரை தேடுறாங்க, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்தது. ஆமாம். ஸோ எனக்கு இந்த ஒரு காரியத்தை நான் இங்கே கொண்டு வரணும்னு நினச்சேன். என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த தர்ஸ்ட், அந்த ஒரு தாகம் ஒரு 20% இருந்தாலே போதும் அமெரிக்காவில். அதில் ஒரு 10% இருந்தாலே போதும் அமெரிக்காவில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமாம். அவ்வளோ உற்சாகமாக ஒரு 10% இருந்தாலே போதும் அமெரிக்காவே நம்ம என்ன செய்யலாம், பெருசாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆமாம். ஸோ அது நம்ம இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமாம். ஐ திங்க் சம்வேர் வி ஷுட் ஸ்டார்ட். எனிவே, ஸோ ஜோம் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை, கர்த்தருக்கு எல்லா மகிமை செலுத்துக்கிறேன். ஆமென். சரி, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். யாத்ராம் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், எக்ஸோடஸ் 19. அதில் 5-6 வசனங்களை நான் அந்த நாளில் கவனிக்க நான் விரும்புகிறேன். எக்ஸோடஸ் 19 verse 5 and 6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென். இங்கே நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது அவங்க சீனாய் வனாந்திர பகுதியில் அவங்க வர்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ ஆண்டவர் வந்து மோசையோடு கூட பேசுகிறார். சீனாய் மலை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சீனாய் மலையில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், மோசையோடு பேசுகிறார். அப்போ பேசுகிற பொழுது அவர் சொல்கிறாரு, 3ஆம் வசனம், மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டுகளின் மேலே சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எல்லாம் பார்த்துட்டீங்க. நான் செய்த பலத்த கிரியைகளை, என் எகிப்திலிருந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், பெரிய அற்புதங்களை செய்து என்ன செஞ்சார் ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அப்படிதானே? எல்லா அற்புதங்களையும் பார்த்துருக்குறாங்க. ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக கிரியை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் கொண்டு வான்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க அதை அனுபவிச்சிருக்கிறாங்க, அதை பார்த்துருக்குறாங்க. ஆண்டவர் நினைவு அவங்களுக்கு நினைவு கொண்டு வருகிறார். ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், பல நன்மைகளை செய்திருக்கிறேன், பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி இருக்கிறேன். என்னுடைய வல புயத்தினால, என்னோட வல கரத்தினால், நான் செய்த அற்புதத்தினால, உங்கள் மேல் வைத்த அன்பினால, உங்கள் மேல் வைத்த பாசத்தினால என்ன பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ அடிமைத்தனத்தில் கிட்டத்தட்ட 430 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது என்ன பல விதமான ரொம்ப கடினமான வேலைகளை கொடுத்து பண்ணாங்க. அங்கே பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பறக்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அவ்வளோ கொடுமைகளை அவங்க செய்தாங்க. அவங்க பெருகாதபடி, அவங்க பழகி பெருகாதபடி எவ்வளோ காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளோ காரியங்களை அவங்க செய்தாங்க. ஆனால் இப்படி நிலைமையில் ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த ஜனங்களை
அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். பாருங்கள், அது கொண்டு வந்தால் எப்படி இருந்திருக்கணும்? அவங்க இல்லை சந்தோஷமாக இருந்திருக்கணும்ல. இவ்வளோ காலமாக நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், இவ்வளோ காலமாக நாங்கள் சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே, ஆண்டவரை தேட முடியவில்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியை வெளியில் வந்திருக்கணும். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை நினைவு கூறுகிறார். நீங்கள் இப்படி கொண்டு வந்திருக்கிறேன், இது வந்து நினைவு கூறுங்க. ஆனால் இப்பொழுது நான் சொன்னபடி என்னுடைய வாக்கை உள்ளபடி அதை கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளுவேனானால். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்யலை, நான் சொன்னபடி நீங்கள் கேட்கல, என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளவில்லை. ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணியிருக்கீங்க? எனக்கு விரோதமாக முறுமுறுத்திருக்கீங்க. அதான் சொல்லுவாங்க, எகிப்திலிருந்து அவங்க ஃபிசிக்கலாக வெளியில் வந்துட்டாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயத்திலேருந்து அவங்களுடைய எகிப்து வெளியில் போகலை. எகிப்திலேருந்து வெளியில் வந்துட்டாங்க, அவங்க சரீர பிரகாரமாக வெளியில் வந்துட்டாங்க, ஆனால் எகிப்து அவங்களிடத்துலேருந்து வெளியில் போகவே இல்லை. அதனால தான் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்க, மோச இடத்துல முறுமுறுக்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே இருந்தால் இறந்துருக்கலாம், அங்கேயே இறந்துருக்கலாம், இல்லை அங்கேயே நல்லா இருந்திருக்குமே, அங்கே எல்லாமே கிடைச்சிருக்குமே என்று சொல்லி எப்பொழுதும் அவங்க எகிப்தை தான் என்ன பண்ணாங்க? பின்னாடி ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருந்து கொண்டே இருந்தது. நான் கர்த்தர் சொல்றார், என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு. இப்போ அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவங்க கேட்கல, சரியா கேட்கல, அதன்படி நடக்கலை என்று சொல்லி தான் அவருடைய அர்த்தமாய் வருகிறது. இப்போ வேதத்தில் வாசிக்கிற பொழுது அநேகர் ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டு நடந்தாங்க. ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டு நடந்தாங்க. அது எவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அதை அப்படியே கேட்டு அநேகர் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் முக்கியமாக அந்த நாளில் நான் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறது ஆபிரகாமை குறித்து. நீங்கள் ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் பேர் மாறுக்கு முன்னாடி அவருடைய பேர் என்ன? ஆபிராம், இல்லையா? அப்போ ஆபிராமை கர்த்தர் என்ன செய்கிறார்? சொந்த ஊரில் தகப்பன் வீட்டில் சொந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்ய சொல்றாரு? எல்லாவற்றையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிராம் வந்து பயங்கர பணக்கார ஒரு குடும்பம், எல்லாம் செழிப்பாக இருந்த ஒரு குடும்பம், எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்த குடும்பம், இல்லையா? அங்கே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆபிரகாம் போய் என்ன செய்யலை? யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, என்னை எப்படியாவது என்ன செய்யுங்க, இதுலேருந்து கொண்டு போங்கன்னு சொல்லி யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணதா எங்கேயுமே வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் கர்த்தர் தான் என்ன செய்கிற? ஆபிரகாமை அவருடைய எவ்வளவு சுகமாய் குடியிருந்த இடத்துல, இல்லை நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு இடம், எல்லாமே கிடைக்கிற ஒரு இடம், எல்லாம் சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, வெல்த் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை என்ன செய்கிறார்? நீ எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன செய்ய, புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு. நான் என்ன அந்த இடத்துல வச்சு பார்த்தேன்னா, நான் ஜோமணி சொல்கிறேன், இல்லை இது உண்மையிலே ஆண்டவர் பேசுகிறது தானா, இல்லை நானே நினைக்கிறேனா, இல்லை சத்ரு பேசுகிறானா, இல்லை ஜனங்கள் ஏதோ சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த குழப்பத்தில் அதை நான் வேண்டாம், அது தேவையில்லை என்று சொல்லி நான் என்ன பண்ணியிருப்பேன்? அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன், அது மறுக்க ஆரம்பித்திருப்பேன் என்னுடைய எண்ணத்திலேயே. இது வந்து ஆண்டவருடைய நிச்சயமாக ஆண்டவருடைய சத்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் இருக்கிறேனே, ஏற்கனவே எல்லாமே நன்மையாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பேன்? இது தெரியாத ஒரு இடத்திற்கு, இல்லை எங்கே போகிறோன்னே தெரியாது, அப்படி தெரியாத ஒரு இடத்துக்கு, அது எங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாத ஒரு இடத்திற்கு நான் போக விருப்பப்பட்டிருக்க மாட்டேன், இல்லையா? அதை என்ன பண்ணியிருப்பேன்? அப்பயே ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்னபடியே அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் தகப்பன் வீடு தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொன்னபடி அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஐ கால் தட் ஃபெய்த் a implicit obedience. அது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் என்று சொன்னால் திட்டவட்டமான கீழ்ப்படிதல். அப்போ என்ன அர்த்தம்னா, பல கேள்விகள் எழலாம், பல சந்தேகங்கள் வரலாம், பல குழப்பங்கள் வரலாம். ஆனால் இப்படிப்பட்ட சந்தேகங்கள், குழப்பங்கள், கேள்விகள் வந்தாலும், அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும், இல்லாஜிக்கலாக இருந்தாலும், நம்முடைய மனித ஞானத்திற்கு எட்டாத ஒரு காரியமாக இருந்தாலும்,
நான் என்ன செய்ய போகிறேன்? திட்டவட்டமாக நான் என்ன செய்ய போகிறேன்? நான் ஆண்டவர் சொன்னதை அப்படியே நான் கீழ்ப்படிய போகிறேன். இட் இஸ் கால்ட் an implicit obedience. அப்போ எந்த கேள்வியும் கேட்காதபடி, எந்த ஒரு கமா போட்டுட்டு இல்லை வெயிட் பண்ணி இல்லை போகலான்னு சொல்லி போகாதபடி, அப்படியே சொன்னபடியே அப்படியே திட்டவட்டமாக என்ன ஆண்டவர் சொன்னார் அதை அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை என்ன செய்கிறோம்? ஆபிரகாம் இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? உடனே கிளம்பி அவர் போகிறார். சரி, அது முதல்ல இட்ஸ் அ இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். அப்போ திட்டவட்டமான ஒரு கீழ்ப்படிதல், அது முதல்ல. ரெண்டாவது, ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம் அதில் போகிற பொழுது, அதில் நீங்கள் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கன்னு சொன்னால், ஈசாக்கை என்ன செய்கிறார் ஆண்டவர்? கிட்டத்தட்ட 25 வருஷமாக காத்திருந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பையன், அப்படிதானே ஈசாக். அவ்வளோ காலமாய் காத்திருந்த ஈசாக்கை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீ நேசிக்கிறவனுடைய குமாரனை கூட்டிட்டு என்ன செய்ய, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, அங்கே போய் என்ன செய்யணுமா? உன்னுடைய மகனை, உன்னுடைய குமாரனை பலியிடணும். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, இதுவரைக்கும் ஆண்டவர் சொல்லி தான் என்ன செஞ்சார்? ஆபிரகாம் காத்திருந்தார். ஆபிரகாமும் சாராவும் காத்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு கிடைச்சாச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படி கொடுத்த வாக்குத்தத்தமான கொடுத்த ஈசாக்கை ஆபிரகாம் இடத்துல சொல்ல, நீ என்ன செய்ய, இதை கூட்டிட்டு நீ போய் என்ன செய்யணும்? ஈசாக்கை நீ பலியிடணும். ஈசாக்கை என்ன செய்யணும்? கொல்லணும். ஈசாக்கை பலியிடணும்னு சொல்லி என்ன செய்கிற ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, 3ஆம் வசனத்தில், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இப்போ ஆண்டவர் நைட்டில் பேசுகிறான்னு வைங்களேன், நைட்டில் பேசியிருக்காரு. இனிமேல் திரும்பியும் நான் ஆபிரகாம் இடத்துல நான் என்ன வைக்கிறேன்? நான் என்ன பண்ணியிருப்பேன்? அலாமெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பேன். எல்லா அலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் நான் தூங்க முடியுமோ, இல்லை எவ்வளோ லேட்டாக எந்திரிக்க முடியுமோ எந்திரிச்சா, ஒருவேளை அந்த டைமுக்குள்ளே ஆண்டவர் மனசு மாறிட்டா, ஆண்டவருடைய மனதை மாற்றிட்டா, அவருடைய எண்ணங்களை மாற்றிட்டா, ஒருவேளை அவர் சொல்ல காரியத்தை பரிதாபப்பட்டு இனிமேல் நீ போக தேவையில்லைன்னு சொல்லி ஒருவேளை அவருடைய வார்த்தைகளை அவருடைய நோக்கங்களை மாற்றிட்டா பரவாயில்லைன்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருப்பேன்? அலாமெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் தூங்கியிருப்பேன். ஒருவேளை சாயங்காலம் கூட என்ன செஞ்சிருக்கலாம்? எழுந்திருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? அதிகாலையில் எழுந்து, நார்மலாக எழுந்ததை காட்டிலும் சீக்கிரமாக அவர் என்ன செய்கிறாரு? எழுந்து அதிகாலமே எழுந்து என்ன செய்கிறார்? அவருடைய தகன பலி கொடுப்பதற்கு, அதாவது ஈசாக்க பலியாய் கொடுப்பதற்கான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் போகிறது. அப்போ நோக்கம் என்னவா இருக்கு ஆபிரகாமுக்கு? ஆபிரகாம் என்ன நோக்கம்? ஈசாக்க பலி கொடுக்கறது தான், இல்லையா? வேற எதுவுமே அவர் என்ன செய்யல, குறைச்சி செய்யவே இல்லை. பலி கொடுக்க என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் என்ன செய்யற எடுத்துக்கொண்டு அதிகாலமே எழுந்து அவர் போகிறத பார்க்கிறோம். அப்ப ரெண்டாவது கீழ்ப்படிதல். முதல்ல என்னது? திட்டவட்டமான கீழ்ப்படிதல், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னா டைம்லி ஒபீடியன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியான நேரத்தில் கீழ்ப்படுகிற ஒரு காரியம். ஆபிரகாம் என்ன செய்யவில்லை? செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யவில்லை? தள்ளி போட இல்லவே இல்லை. ஆமென். எப்போது என்ன செய்யவில்லை? ஆபிரகாம் தள்ளி போடவே இல்லை. வேதம் சொல்லுது அதிகாலமே எழுந்து என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஈசாக்க பலியிடும்படி அவர் என்ன செய்கிறார்? போகிறத பார்க்கிறோம். அப்ப ரெண்டாவது கீழ்ப்படிதல் ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொள்கிறது என்னன்னா டைம்லி ஒபீடியன்ஸ். அப்ப சரியான நேரத்தில் நாம் கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென். அது எவ்வளவு கடினமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் ஆபிரகாம் என்ன செய்யவில்லை? அதிலிருந்து பின்வாங்கவில்லை. நேரமா சீக்கிரமா எழுந்து அதுல போகிறது பார்க்கிறோம். சரி, எது ரெண்டாவது ஒரு காரியம். மூன்றாவது ஆதியாகமத்துல 22ஆம் அதிகாரத்திலேயே நீங்க 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான்.
இதுக்கு முன்னாடி வசனத்தில் வாசிங்கன்னா, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இப்போ பாருங்க, டைம்லி ஒபீடியன்ஸ். இப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான நேரத்தில் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சிட்டார், கீழ்ப்படிஞ்சு போயிட்டார். இப்போ என்ன வந்துருச்சு? சரியான வேலை வந்துச்சு. என்ன வேலை? ஈசாக்க படுக்க வச்சாச்சு. பலியிட வேண்டிய சூழ்நிலை, பலியிட வேண்டிய நிலைமை. இப்பயாச்சும் நான் ஓரமாக போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணக்கூடாதா? இப்பயாச்சும் போய் தூரமாக போய் நான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணக்கூடாதா என்று சொல்லி ஒருவேளை ஆபிரகாம் நினைக்கல. ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? கத்தி எடுத்து ஈசாக்கை கொல்லும்படியாக, ஈசாக்கை பலியிடும்படியாக என்ன செய்கிறாரு? கத்தியை ஓங்குகிறத பார்க்குறோம். கத்தியை எடுத்துட்டான்னு சொல்லி. இப்போ இதுக்கு பிறகுதான் ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த ஒபீடியன்ஸ் என்னது? இப்போ ஆபிரகாம் செய்த கீழ்ப்படிதல் என்ன என்று சொன்னால், அது முழுமையான கீழ்ப்படிதல். ஆமே, முழுமையான கீழ்ப்படிதல். அப்போ ஆண்டவர் சொன்ன காரியத்தை முழுமையாய் கடைசி வரைக்கும் போய் அதன்படி செய்கிற ஒரு காரியம் தான் என்னது? முழுமையான, இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். ஆமே. அப்போ பாருங்க, ஒரு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸை பார்க்குறோம், திட்டவட்டமான கீழ்ப்படிதல். அது என்ன இல்லாஜிக்கலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் சொல்லி, நான் என்ன செய்ய போகிறேன்? கேள்வி கேட்காம, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் சொன்னது அப்படியே நான் செய்ய போகிறேன். ரெண்டாவது, டைம்லி ஒபீடியன்ஸ். அப்போ சரியான நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிய போகிறேன். அதனால நான் அப்புறம் என்ன செய்கிறாரு? அதிகாலமே எழுந்து அதை செய்கிறத பார்க்குறேன். மூன்றாவது, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அப்புறம் என்ன செய்கிறாரு? அதை செய்ய அவர் முன்னெடுக்கிறத பார்க்குறோம். அப்போ ஈசாக்க அங்கே கடத்திட்டு அங்கே பலியிடும்படியாக என்ன செய்யற? கத்தி எடுத்து ஓங்கிறத. அப்போ இட் மீன்ஸ் he obeyed completely. ஆமென். முழுமையான ஒரு கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கிறோம். ஆமாம். அப்போ 3 விதமான கீழ்ப்படிதலை என்ன செய்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று என்னது? திட்டவட்டமான ஒரு கீழ்ப்படி, ஒரு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். ரெண்டாவது, டைம்லி ஒபீடியன்ஸ். அப்போ நேரத்துக்கு, சரியான நேரத்திற்கு நாம் கீழ்ப்படுகிற ஒரு காரியம். மூன்றாவது என்னது? கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். அப்போ முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். ஆமே. அப்போ இந்த முழுமையான கீழ்ப்படிதலை இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ளணும்னு சொன்னால், நான் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன், ஒரு கம்பேர் பண்ண விரும்புகிறேன். ஆமாம். நீங்கள் 22ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 1ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஆபிரகாமே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். அப்போ ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அவன் இதோ அடியேன் என்றான். ஆமே. ஃபாலோ பண்றீங்க இல்லையா? அப்போ முதல் வசனத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமே என்று கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? இதோ அடியேன் என்று சொல்லி அவர் ரெஸ்பாண்ட் பண்றார். அப்படிதானே? அப்போ ஒரு முறை ஆண்டவர் ஆபிரகாமே என்று கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? இதோ அடியேன் என்று சொல்லி ரெஸ்பாண்ட் பண்றார். அப்படிதானே? அப்போ 1ஆம் வசனத்தில் அது இருக்கு. நீங்கள் அதை அப்படியே நீங்கள் 11ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, ஆபிரகாமே. அப்போ 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? ஆபிரகாமே. அப்போ ஒரு தடவை தான் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறார். அப்படி கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் இதோ நான் அடியேன்னு சொல்லி அவர் ரெஸ்பாண்ட் பண்றார். ஆனால் 11ஆம் வசனம் வருகிற பொழுது ஆபிரகாமே, ஆபிரகாமேன்னு சொல்லி இப்போ எத்தனை தடவை கூப்பிடுறாங்க? 2 முறை. அப்படிதானே? 2 முறை. அப்போ அந்த 11ஆம் வசனத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது? ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஈசாக்க பலியிடும்படியா எல்லாம் தயார் பண்ணிட்டு கத்தியை என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டார். அப்ப பாருங்க, அந்த காரியத்தை செய்ய சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிற பொழுது ஆபிரகாமேன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு என்னாச்சு? ஓ, ஆண்டவர் கூப்பிடுறாரு, நான் என்ன செய்ய போறேன், அவர் என்ன சொல்றாரு அதை நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரெடி ஆயிட்டார். ஆனா இப்ப பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு? ஈசாக்க பலியிட போறார். இப்ப பலியிட போகிற ஆபிரகாமை ஆபிரகாமேன்னு கூப்பிடல, இப்ப என்ன சொல்றாரு? அப்படி கூப்பிட்டுருக்க மாட்டாரு.
முதல் வசனத்தில் ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டுருப்பார், உடனே அவர் இதோ அடியேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் 11ஆம் வசனத்தில் எப்படி கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? தேவ தூதன், கர்த்தருடைய தூதன் அவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படி கூப்பிட்டுருப்பாரா? அப்பா சும்மா இருப்பா அப்படி சொல்லியிருப்பாரா? நீ செஞ்சிடாத, இதெல்லாம் செஞ்சிடாத அப்படி சொல்லியிருக்க மாட்டார். என்ன பண்ணியிருப்பாரு? வான தூதன், கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணியிருப்பாரு? ஆபிரகாமே ஆபிரகாமே என்ன பண்ணியிருப்பாரு? நீ என்ன செஞ்சிடாத, ஈசாக்க கொன்றாத. ஈசாக்க கொல்ல போறவன்ட்டு போய் ஆபிரகாமே ஆபிரகாமே கொன்றாதப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படிதானே? ஃபாலோ பண்றீங்க இல்லையா? அப்ப 1ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாமேன்னு கூப்பிட்ட மாத்திரத்துல ஆபிரகாம் என்ன செய்யறாரு? இதோ நான் அடியேன்னு சொல்லி உடனே ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஆனா இப்ப முழுமையாய் கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்த ஆபிரகாமை அதை ஸ்டாப் பண்ணணும்னா இப்ப என்ன செய்ய தேவையா இருந்தது? 2 முறை கூப்பிட வேண்டியது. ஆபிரகாமை எப்படி கூப்பிட வேண்டியது? 2 முறை. எப்படி? சும்மா இல்ல, சத்தம் போட்டு அதட்டி ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டியிருந்தது? ஸ்டாப் பண்ண வேண்டியிருந்தது. ஆமா, அப்ப பாருங்க, அப்ப முழுமையாய் ஆண்டவர் சொல்லுகிறத கீழ்ப்படிதனுடைய ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்களேன். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? சந்தேகம் கிடையாது. ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? தயக்கம் கிடையாது. ஆபிரகாம்கிட்ட என்ன இல்லை? கேள்வி கிடையாது. ஆமென். அப்ப ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னா, முழுமையாய் ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனா அங்க நம்ம பார்க்கிறோம். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி. ஆமென். ஆபிரகாம் எப்படி கூப்பிடுறார் ஆண்டவர்? சிநேகிதன் என்று சொல்லி கூப்பிடுறார். நம்ம எல்லாம் எப்படி கூப்பிடுறோம்? விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லி. இஸ் a father of faith. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? தன்னை ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். எவ்வளவு ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துல ஆபிரகாமை ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை திட்டவட்டமா எந்த கேள்வியும் இல்லாம அப்படியே கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். 2வது, நேரத்திற்கு ஏற்றபடி சரியான நேரத்தில் ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படுகிறத பாருங்க. அது மாத்திரம் இல்லை, முழுமையாய் ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படியதை பார்க்கிறோம். ஆமே, பாருங்க 1ஆம் வசனத்துக்கும் 11ஆம் வசனத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தான் அப்போ ஆபிரகாமுடைய முழுமையான கீழ்ப்படிதலை அது நமக்கு விளக்கி சொல்லுகிறதா இருக்கிறது. ஆமே, அப்ப தூதன் அனுப்பிச்சு ஆண்டவர் சொல்றாரு, அவனை என்ன செய்ய? ஸ்டாப் பண்ணு. இப்ப ஆபிரகாமே கூப்பிடவில்லை என்று சொன்னா என்ன நடந்திருக்கும்? ஈசாக்க பலி கொடுத்திருப்பார். ஆமே, ஆண்டவரால திரும்ப ஈசா கொடுப்பது, உயிரோட எழுப்புவது, ஆண்டவரை சரி பண்ணி கொடுப்பது சாதாரண ஒரு காரியம். ஆனா அது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. ஆமே, ஆண்டவர் ஈசாக்க கிறிஸ்துவனுடைய ஒரு நிழலாய் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? பழைய ஏற்பாடுல வச்சிருக்கிறார். அங்க ஈசாக்கு ஒரு ஆடு அங்க இருந்ததை பார்க்கிறோம் நம்ம. ஆமென், பிரைஸ் காட். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறது பார்க்கிறோம். சரி, இப்போ ஆபிரகாமுடைய 3 விதமான கீழ்ப்படிதலை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். ஆமென். இப்ப இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான் எங்க இல்லை? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இல்லை. இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு இடத்துல எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல். அப்ப இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், டைம்லி ஒபீடியன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், இதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்ப என்னாச்சு? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இந்த கீழ்ப்படிதல் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால். இப்ப இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை ஆண்டவர் என்ன செய்யறார்? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேடுறார். ஆனா அங்க யார்கிட்டத்திலையும் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை பார்க்கல. ஆனா ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நீங்க இப்படி கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, நான் சொன்னபடி செய்தீங்கன்னு சொன்னா, அதை அப்படியே கேட்டு அதன்படி செஞ்சீங்கன்னு சொன்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கீழ்ப்படிந்தவர்களுக்கு இல்ல கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க. எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமே, பாருங்க, இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு, இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். ஆமே, ஆண்டவர் சொல்ற, நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? மை ஓன் பீப்புள்,
Amen. A special treasure to me above all people. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? நீங்க தான் ஸ்பெஷல், நீங்க தான் என்னது, ரொம்ப விசேஷமானவர்கள், எனக்கு ரொம்ப விசேஷமானவர்கள் நீங்க தான். ஒரு ஸ்பெஷல் பீப்புள் who are set apart, தனியா பிரித்து வைக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்கு பிரியமானவங்க, ஆண்டவருக்கு நேர்த்தியாய் நடக்கிறவங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார்? அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்றார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு நம்மளெல்லாம் பார்த்து நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். ஆமென். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக. ஆமென். நான் ஏற்கனவே பேசிக்க நினைக்கிறேன், ஆசாரியர்கள், நம்ம எல்லாம் ஆசாரியர்கள், ஏன்னா அவர் பிரதான ஆசாரியனா இருக்கிறார். நம்மெல்லாம் ராஜாக்கள், ஏன்னா அவர் யாரு? ராஜாதி ராஜா. ஆமென். ஏன்னா நம்மெல்லாம் ராஜாக்களா ஆண்டவர் பார்க்கிறபடினால் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லாரு, இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், ஆண்டவர் சொன்னபடி அதை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? அவர் சொன்னபடி எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்ப பாருங்க, ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் நண்பன் என்று சொல்லி, கர்த்தருடைய நண்பன் என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்தது போல நம்மளையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அழைக்க விரும்புகிறார். அப்படி அழைக்க தகுதி எப்படி நமக்கு வருதுன்னா, நம்ம ஆண்டவர் சொன்னபடி அதை கேட்டு அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகிற பொழுது. ஆமென். இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய ராஜ்யமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். இந்த நாளில கூட நம்மளும் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் சொன்னபடி செய்ய போகிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிற பொழுது, நீங்க எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு மோசே இடத்துல, நீ இப்ப என்ன செய்ய, இந்த இந்த கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும்? பேசணும். கண்மலை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனா மோசே அங்க ரொம்ப கோவப்பட்டு என்ன செய்கிறாரு? தன்னோட கரத்துல இருந்த கோல்னால் என்ன செய்கிறாரு? அங்க அந்த கண்மலை அடிக்கிறத பார்க்கிறோம். ஆமே. பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த கண்மலையை பார்த்து நீ பேசு. இன்னொரு முறை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவர் என்ன பண்ணார்? கண்மலையை அடிச்சார். அப்படித்தானே? கண்மலையை அடிச்சார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னது? கண்மலையை பார்த்து நீ அடிக்க வேண்டாம், நீ என்ன செய்ய? பேசு. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கண்மலை ஒண்ணுதான், தண்ணி வர வேண்டியது ஒண்ணுதான், ரெண்டுமே ஈக்குவல் தான், சேம் சிச்சுவேஷன் தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? இங்க நீ இப்ப என்ன செய்ய வேண்டாம், உன்னுடைய கையில் இருக்கிற கோல்னால நீ அடிக்க வேண்டாம், நீ என்ன செய்யணும்? பேசினா போதும். நீ பேசினால என்ன ஆகும்? தண்ணீர் அங்க வர ஆரம்பிக்கும். இப்ப மோசே என்ன பண்ணிட்டாரு? முன்னாடி என்ன பண்ணாரோ பழைய அனுபவத்துல என்ன பண்ணிட்டாரு? இப்ப கொண்டாந்து அதே மாதிரி வந்து இந்த கோலை வச்சு அடிச்சுட்டார். ஆமே. அப்ப ஆண்டவருக்கு என்ன செய்யவில்லை? பிரியம் அதுல இல்ல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன சொன்னாரு? அந்த கண்மலை பார்த்து நீ பேசுதான் சொன்னார். ஆமே. அப்ப எவ்வளவு கவனமாக ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு பாருங்களேன், இல்லையா? அப்ப சில காரியங்களை நம்ம மறக்கவும் வேணும், ஞாபகம் வச்சுக்கவும் வேணும். வேதத்துல ஏசாயால வாசிக்கிறவர், ரிமெம்பர் நாட் த பாஸ்ட். பழையவைகளை நீங்க என்ன செய்ய வேண்டாம்? முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பழையவைகளை சிந்திக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்றார். அது ஒரு காரியத்திற்காக. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம நினைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய சந்ததிகளுக்கு ஆண்டவர், நான் உங்களை எப்படி வெளியில கொண்டு வந்தனோ, எப்படி விடுதலை கொடுத்தனோ, எப்படி உங்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தோம், அதை நீங்க என்ன செய்யணுமா? உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க சொல்லணும். அதை என்ன செய்யணும்? உங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லணும்னு சொல்லி. அப்ப பாருங்க, சில காரியங்களை மறக்கணும், சில காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஆமே. எதை மறக்கணுமோ அதை மறக்கணும், எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய தடவை அது என்ன ஆயிடுது? உள்டாவா மாறிது, இல்லை மாறி போகுது. எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை என்ன செய்கிறோம்? மறந்துடுறோம். எதை மறக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆமே. பாருங்க, நிறைய லேடிஸ் நிறைய சிரிக்கிறாங்க அதிகமா, இல்லை? சரி, அதுக்கு மேல சொல்ல வேண்டாம். சரி, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசையை பார்த்து நீ என்ன செய்ய? இப்பொழுது கண்மலையை பார்த்து நீ பேசு. ஆனா மோசே என்ன பண்ணிட்டாரு? பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு? இப்ப கண்மலையை அடிச்சுட்டார். அதனாலதான் மோசேனால என்ன பண்ண முடியல? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆமே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறத
கீழ்ப்படிது ஒரு பக்கம், அதை என்ன செய்யணும்? முதல்ல கேட்கணும். ஆமென். அதனால தான் சொல்றாரு, உள்ளபடி கேட்டு, உள்ளபடி அதை கேட்டு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அது என் வாக்கை உள்ளபடி கேட்டு. ஆமென். அப்ப அதை கேட்டு அது என்ன கரெக்டா சொல்லுது, எது சரியாய் ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதுக்கு பிறகு அதன்படி செய்யணும். ஆமென். அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காலங்களில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் செய்ததையே சொல்லிட்டு என்ன செய்வாங்க? காலங்களை ஓட்டுவாங்க. So we cannot dwell in the past glory. I mean, முந்தின மகிமையிலே நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ்ந்து வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாள், அதனால ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு? அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். நேற்று அப்பத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போன பொழுது மன்னாயினால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? போஷித்து. அவர் என்ன சொன்னாரு? நீ என்ன செய்யுங்க? அன்னன்னைக்கு உள்ளது என்ன செய்யுங்க? நீங்க சேர்த்து கொள்ளுங்க. நாளைக்கு உள்ளது என்ன செய்யாதுங்க? சேர்த்துக்கொள்ள. அதான் அப்கோர்ஸ் அந்த அவங்க அவங்க டே ஆஃப் ரெஸ்ட், அந்த நாளுக்கு மாத்திரம் தான் அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது. எக்ஸ்பைரி டேட் ஆண்டவர் போட்டிருப்பாரு நினைக்கிறேன், 2 நாள் இது இருக்கும்னு சொல்லி. ஆனால் மற்றதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுற? எக்ஸ்பைரி டேட்டு அன்னைக்கே முடிஞ்சிடும். என்னைக்கு உழுகுதோ அன்னைக்கு, என்னைக்கு சேமிக்கிறாங்களோ சேர்க்கிறாங்களோ அன்னைக்கு என்ன ஆகிடும்? அதை பயன்படுத்த, அதை சாப்பிடணும். அப்போ ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னது? ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற தேவையான உணவை, தேவையான கிருபையை நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளுக்கு தேவையான அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பலத்தையும் பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளுக்கு தேவையான கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதாமே. அப்போ புதிதாக இருக்கிற கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறதாமே. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தது பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். அதனால ஆண்டவர் பேசுவதை, அவர் என்ன இப்போ பேசுகிறாரோ, இன்னைக்கு என்ன பேசுகிறாரோ அதை என்ன செய்யணும்? நான் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதாமே. அதுக்கு அந்த டைமில் நான் பழைய காரியங்களை அங்கே கொண்டு வர முடியவே முடியாது. ஆமே. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் என்ன எனக்கு கரங்களில் கொடுக்கிறார், இன்றைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் திட்டம் வச்சிருக்கிறார், என்ன சித்தத்தை வச்சிருக்கிறார், அதை நான் அறிந்து அதன்படி நான் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆபிரகாமை போல திட்டவட்டமான ஒரு கீழ்ப்படிதல், சரியான நேரத்தில் கீழ்ப்படுகிற ஒரு காரியம், அது மாத்திரம் இல்லை முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை என்ன செய்யற ஆண்டவர் நம்ம பார்த்து அவர் எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமே. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அதான் சொன்னார், என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பல ஆசீர்வாதங்களை மகிமையில மாத்திரம் இல்லை, இம்மைக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்று சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமே. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும், அதை அப்படியே கீழ்ப்படியவும் நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். ஆமே. ஸோ வேதத்தில் அநேகர் இப்படிப்பட்ட இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தேறின ஒரு மனிதனாக, எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதனாக நான் பார்க்கிறேன் வேதத்தில். ஆமே. ஸோ அநேக காரியங்களில் பார்க்கிற பொழுது அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை அப்பியாசப்படுத்துகிற பொழுது, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஆண்டவர் சொன்ன எல்லா ரிசர்வ்டு ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யும்? தானா வரும். ஆமே. மத்தேயு 6:33 சொன்னது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமே. ஆட்டோமேட்டிக்காக வரும். இதெல்லாம் தேவ ராஜ்யத்தினுடைய திறவுகோள்கள். ஆமே. இப்போ தேவ ராஜ்யத்தில் ஒரு காரியத்தை நடத்தணும்னா ஆண்டவர் சில திறவுகோள்களை வச்சிருக்கிறார், சில சாவிகளை வச்சிருக்கிறார். ஆமே. அதை நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆசீர்வாதங்கள் என்னது? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமே. இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் செய்து முடித்த ஆசீர்வாதங்கள், எல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் செய்து தயார் செய்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆமே. இனிமேல் ஆண்டவர் உட்கார்ந்து என்ன செய்ய போகிறேன், என்னுடைய பையன் ஜோ பண்ணிட்டான், என்னுடைய பொண்ணு ஜோ பண்ணிருச்சு, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உட்கார்ந்து யோசிக்கிற தேவையே இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சுட்டார். எல்லாம் செய்து முடித்தா ஆகிப்பட்டது. ஆமே. இப்போ நமக்கு சரியான திறவுகோலை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஆசீர்வாதங்களை நாம் ஆட்டோமேட்டிக்காக பெற்றுக்கொள்கிறோம். ஆமே. ஸோ அதுதான் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கற்றுக் கொடுக்குற காரியங்கள். ஆமே. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குற இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பித்தோன்னா அவர் என்னென்ன காரியங்களை
ஆபிரகாமுக்கு வைத்திருந்தாரோ, ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிற நமக்கு, ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ஆமென். இப்போ பாருங்க, ஆசீர்வாதத்திற்காக நம்ம அதை செய்ய போகிறதில்ல. ஆமாம், இதுதான் பாருங்க, அது தேவையான ஒரு காரியம். நம்முடைய ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். நம்ம என்ன காரணத்திற்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். ஆமாம். அப்போ பாருங்க, நம்ம எதுக்காக காணிக்க போடுறோம்? ஆண்டவர் ஏதோ 10 மடங்கு கொடுப்பார் என்பதற்காக என்னமே காணிக்க போட்டோன்னு அது தப்பாரு. ஆமாம். அப்போ உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறபடினால நம்ம நேரத்தை கொடுப்பதா இருக்கட்டும், இல்லை நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நம்முடைய தாளந்துகளை கொடுக்கறதா இருக்கட்டும், இது நம்முடைய ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பினால செய்தோம் என்று சொன்னால் அது சரியான நோக்கமாக இருக்கும். ஆமென். ஆனால் நான் செய்ததுனால ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நினைத்தேன் என்று சொன்னால் அது சரியான நோக்கமாய் இருக்க வாய்ப்பில்லை. ஆமென். இப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரே, அதற்காக நான் செய்வேன் என்று சொன்னால் அது சரியான நோக்கமாய் இருக்க வாய்ப்பில்லை. ஆமென். அப்போ நான் செய்கிறபடினாலே வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன், அது சரிதான். ஆனால் அதற்காக நான் இதை செய்ய போகிறதில்ல. ஆமென். அதுதான் சரியான வாழ்க்கை முறையாக இருக்கும். ஆமென். ஸோ அதனால் நம்ம ஆண்டவரத்தில் ஆண்டவரை நான் என்ன செய்ய போகிறேன்? ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற இந்த கீழ்ப்படிதலை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பயன்படுத்த விரும்புகிறேன். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறேன். அதனுடைய வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ண நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம செய்கிறபடி அவனவனுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய செய்கிற காரியத்திற்கு ஏற்றபடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை அளந்து ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆனபடினாலே நாம் ஒரு படி எடுத்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? பல படிகளை அவர் எடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைகிற பொழுது எல்லா நன்மைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த வேளையில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆமென். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆபிரகாம் உண்மையாக இருந்தபடியினால, கீழ்ப்படிதலில் உண்மையாக இருந்தபடியினால ஆபிரகாமை கர்த்தர் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்ல உயர்வான ஒரு இடத்திற்கு, மேன்மையான ஒரு இடத்திற்கு ஹல்லேலூயா ஆபிரகாமை கொண்டு வந்து நிறுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் நமக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்க போகிற ஆண்டவரை, இப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுங்க கர்த்தாவே, இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தேவை. உடைய வார்த்தையை நீ சொல்லுகிறத சரியாய் நான் கேட்டு அதன்படி நான் செய்ய, அதன்படி நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை அதனுடைய திறமைக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம், இதனுடைய பலத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம், என்னுடைய ரீசனுக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட நான் கேள்வி கேட்காதபடி, நான் ஆண்டவரே எந்த விதமான குழப்பமும் இல்லாதபடி, எந்தவித சந்தேகமும் இல்லாதபடி, ஆண்டவரே கர்த்தாவே நீ சொன்னதை அப்படியே நான் கேட்டு நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம கேட்கிற பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய பலத்தினாலே ஒருவேளை அதை செய்யக்கூடாததா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய முயற்சினால் அதை செய்யக்கூடாததா இருக்கலாம். ஆனால் தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால எல்லாம் கூடும், மனிதனாலே கூடாததெல்லாம் தேவனாலே கூடும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம செய்து முயற்சி எடுத்து தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளை சொல்ல, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அந்த பலனை கொடுங்க, ஆண்டவரே பரிசுத்த எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, ஆண்டவரே கர்த்தாவே நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிய, ஆண்டவர் அதன்படி நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடிக்கிற தேவன். இந்த காரியத்தை நமக்காய் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you. அப்படியே நம்ம கண்களை மூடி தேவனிடத்துல கேட்போம். Thank you Jesus. ஹல்லேலூயா. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே
நீர் நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனியன்றி. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனியன்றி. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீர். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. ஹalleluya ஹalleluya. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த தேவன் ஆண்டவரே, இனியும் காக்க நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னும் நடத்த நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இதுவரைக்கும் விசாரித்தவர் இன்னும் விசாரித்து எங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இதுவரைக்கும் எங்களை ஆண்டவரை கண்டு நடத்தின தேவன் ஆண்டவரை, இதுவரைக்கும் ஆலோசனை கொடுத்து நடத்தின தேவன் ஆண்டவரை, இதுவரைக்கும் எங்களோடு பேசி நடத்தின கர்த்தர் ஆண்டவரை, இனிமேலும் நடத்த நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரை, எல்லா விதமான ஆண்டவரை சத்துருடைய செயல்களுக்கும் விலக்கி ஆண்டவரை கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் நடத்த நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஆபிரகாம் செய்தது போல, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தது போல நாங்களும் கீழ்ப்படி எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத் தருவீராக. ஆண்டவரை, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை கர்த்தாவே வாழ்க்கை முறை எங்களுக்கு கற்றுத் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். Teach us Lord such a lifestyle for us, oh Father. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி உள்ளபடி கேட்டு கர்த்தாவே உம்முடைய கற்பனைகளின்படி நடக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக கற்பனைகளை இந்த ஆண்டவர் வேதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர், அநேக வார்த்தைகள் எங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவரை எழுதி வைத்திருக்கிறீர். அவைகளை நாங்கள் படித்து அதை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து ஆண்டவரை நீர் சொல்லுகிறதை ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதை தெளிவுபடுத்துகிறதை நாங்கள் உணர்ந்து அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை, அப்படி செய்கிற பொழுது எங்களுக்காய் வைத்திருக்கிற, எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற, எங்களுக்காக கர்த்தாவை தேக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் ஆண்டவரே தடையின்றி எங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர நீ உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள் நாளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே மறைந்து போகும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே சரீரங்களை விட்டு ஆண்டவரே புறப்பட்டு போகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் இதனால் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே சுகம் உண்டாவதாக. எல்லா ஆண்டவரே சத்துருடைய கிரியைகளும் ஆண்டவரே கர்த்தாவே
ஒளிந்து போகும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரை நீ கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீ ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் அழைத்திருக்கிற தேவன். ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஆண்டவர் நிலைமையில ஒவ்வொருவரும் வாழ்ந்து கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கணவன் மனைவி ஆசீர்வதிங்க, ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்த்தாவே செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, போக்கை மரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஆண்டவரே செய்கிற காரியங்களில் வாய்க்கும்படியாய் கர்த்தர் நீ கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதாக. ஆண்டவரே எந்தெந்த காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே ஜெபங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறார்களோ, அந்த ஜெபங்களுக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் அனுப்புவீராக. ஆண்டவரே காத்திருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் ஆண்டவர் முடிவை நீ கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் கர்த்தாவே நீர் ஆண்டவரே காத்திருப்பது வருகிற பொழுது ஆண்டவரே கர்த்தாவே அது கர்த்தாவே எங்களுக்கு ஒரு மருந்தாக, ஔஷதமாக, ஆண்டவரே நன்மையாக, கிருபையாக மாறுகிறபடினால நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடப்பதாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீரை காத்துக்கொள்வீராக. சிறுபிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் அவள் சுகமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஞானத்தினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஆவிக்குரிய நிலைமையில வளர நீ கர்த்தர் கிருபை செய்வீராக. வேத வசனத்தில் ஆண்டவர் வேறொன்ற நீ கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரை கூட இருப்பீராக. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நீ கூட இருந்து வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சபை இன்னும் அதிகமாக கர்த்தாவே ஆண்டவர் வெளிச்சமாக, ஆண்டவரே கர்த்தாவே குன்றின் மேலே இட்ட ஒரு விளக்கை போல நீர் எடுத்து உயர்த்தி ஆண்டவரை வைக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதாக்கள் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிக்லோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம்